இவ்வளவு தூரம் பாடுபட்டு உழைக்கலுமோ நாங்கள் உழைக்கிறது எங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும், எங்களுக்காக இல்லை, எங்களோட குடும்பத்தை நல்லா இருக்கும், நல்லா ஆக்க வேணும் என்ற நாங்கள் இந்த பூமியில பிறக்க என்னன்னு சொல்றது பிறக்கலாம் சாகும்பொழுது இருக்கலாம் சாயக்குள்ள விளையாட்டான் சாகக்கூடாது விட்டு கீழே பெரிய போட்டு கலந்து பிள்ளைகள்லாம் அவன் அந்த இழுத்த கம்பியை கையை விட்டான். ஐயோ அந்த கம்பி கீழே விழுந்து அவனுக்கு கண்ணில் அடிச்சு மாட்டில் இருந்தோம். கரெக்டாக இருக்குமா மெயின் அனுப்பாட்டும் தொட்டு பாரு கல்லாடி ஓகே இப்போ எல்லா மாவுளும் செட் பண்ணியாச்சு. நீ என்ன செய்யணும்? அந்த ஊற போடணும் மேம். ஓகே அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். நான் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாச்சும் இங்கே வேலை செய்கிற வீட்டை அதாச்சும் இன்றைக்கு அந்த பாத்ரூம் வேலை தான் செய்ய போகிறோம். நேற்று தினம் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் உறைஞ்சி அதாச்சும் இது என்னது குறைஞ்சிறது பெயிண்ட் அடிச்சிருந்தா பிடிக்காது மாவுள் வைக்கிறது கலட்டி போடுமே. அப்போ அதனாடியாலே எல்லாத்தையுமே உறைஞ்சி போட்டு திடீரென விசாரணைக்கு மேல அதை காய்ச்சல் இங்கே நின்று சமைக்கிறது எல்லாம் அங்கே விட்டுட்டு போயிட்டோம். இன்றைக்கு பார்க்கறது ஃபுல்லா ஒரு வித்தியாசமான ஒரு மாவுள் வைக்கிறது. அதாவது சரியா நீட்டாக தான் செய்வோமே வெயில் ஒவ்வொன்றையுமே. இதைத்தான் பாருங்க எப்படி இருக்கிற சிவர் எப்படி இன்றைக்கு வரப்போகுது நல்ல ஒரு விலங்கவி பொருட்களை வருமானு நினைக்கிறேன். ஒரு சாதாரணமா ஒரு நீங்க வேலை செய்யறதா இருந்தா ஒரு நாளான ஒரு மனுஷன் வேலை செய்யணும்னு சொன்னா இப்ப இப்படி ஒரு பாத்ரூம்னு சொல்லியிருக்க அவ்வளவு 2 நாள்ல இந்த வேலை செய்து முடிக்கலாம். 2 நாள் பிடிக்கும் இல்ல 2 நாள் பிடிக்கும். இந்த ஒரு நாள் செய்யற வேலை எவ்வளவு வரும்? அப்படி சிவர் அடிச்சு போடுவோம் 3 சிவர். நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு தரேன். வேற கொஞ்சம் லேட் ஆயிட்டு நேரம் 10 ஆயிட்டு. இந்த சிவர்க்குள்ள தெரியாது. சில இடங்கள்ல சில பேர் நாள் குளிக்கு வேலை செய்வாங்க, சில பேர் கொன்றாய்க்கு வேலை செய்வாங்க. அதோட விளக்கம் சில பேருக்கு தெரியாம இருக்கு. மாவுள் தானே ரெண்டை போட்டு ஒரு மாவுல சில நாள் குளிக்கு 4 மாவுள் வச்சுட்டு போறாங்க இருக்கிறாங்க. அப்ப அதனடியால தான் இந்த விஷயத்த நீங்க அறிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக கேட்டிருக்கேன். ஓகே இனி மாவுள் இதுக்கு ஊற விடணும். ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்க யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அது நீங்க எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். நான் வித்தியாசமான மாவுளெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன், அதை வைக்கிறத எப்படின்னு பார்ப்போம். ஓகே இப்போ எடுத்துக்கொண்டு அந்த சாமான் ஃபுல்லாக நாங்கள் இந்த அரைக்கிறது தான் வச்சிருந்தோம். நாங்கள் இப்போ இன்றைக்கு சிவர் மாவுள் என்னைக்கு தானே இதுதான் மாவுள் என்னென்ன மாதிரி எடுத்து நாங்கள் கண்ட மறந்துவோம். செக் பண்ணி பார்ப்போம். என்ன கலவு போயிருக்க வேண்டிய செக் பண்ணது இல்லாட்டி இல்லை என்னென்ன மாவுள் என்ன மாதிரி வருமானு சரி 2 பாத்ரூமுக்கு வேற வேற மாதிரி எடுத்துனாங்க. கொமெண்ட் ரூமு கொண்டு பாத்ரூம் கொண்டு எடுத்துனாங்க. இப்போ நானும் மறந்துவோம். எனக்கும் கொஞ்சம் ஓகே வெளியில் அதுன்ட்டு சோடியம் மேலா சிவர் மாவு நிலமாவு சரி பார்ப்போம். டென்ட்டுக்கு முன்னா கலந்து வைக்கிறாங்க அந்த படத்தில் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் படத்தை சிடி முடிஞ்சோன்னா படையப்பா படத்தை போடுற மாதிரி. ஓகே இப்போ எல்லா மாவுளும் செட் பண்ணியாச்சு. நீ என்ன செய்யணும்? ஊற போடணும் மேம். தொட்டிக்க தண்ணி அடிச்சிருக்கிறோம். ஓகே எனக்கு அடிக்கிறது இல்லை தண்ணி மாவுளை எப்படி ஒன்று அடிக்க விடாச்சே தானே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இப்போ கோவை மாவுள் தண்ணிக்கு எல்லாம் போட விட்டுட்டு கடைக்கு போயிட்டு வந்தேன்னா தண்ணி தண்ணி கோவை எல்லாத்தையும் செஞ்சு ஒன்று நான் இருந்தேன். ஒரு சில சாமான் வாங்கணுன்ற கண்ணு போயிருந்தேன். இப்போ அந்த கோவை தனியாக செய்த வேலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு தெரியும் செட் பண்ணி விட்டுருக்கேன். மட்டும் செட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. இப்போ கீழே ஒரு மாவுள் ஒன்று வைக்கலாம். அது கடைசியாக தான் வைக்கணும். வேலை இந்த துவக்கம் பார்த்தீங்கன்னு சூப்பர். சில பேர் வேற மாதிரி செய்வாங்களே. இப்போ பொதுவாக இப்படி தான் செய்கிறது.
இது சில பேர் கீழே இருந்து அப்படி கீழே இருந்து எழுப்புறது மாவுல நான் அப்படி செய்யறேன். இது கொஞ்சம் அப்படி செய்தால் நீட்டாக இருக்கும். நீட்டான வேலை தான் சரியான லெவலுக்கு போய்கொண்டே இருக்கும். பிறகு கீழே அளவுங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தேய்க்கிறத தேய்ச்சி போட்டு வச்சு விடலாம். அது நில மாவுளுடைய கேட்க தெரியாது என்ன. ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் மாவுள் வந்து எப்படி வேற கொண்டு வராங்க. சிவர் மாவுள் இப்படி தான் வரும். இது சும்மா நாங்கள் இப்போ அடிக்கி பார்த்துருக்குறோம் எப்படி வருமன்றது. டால்ஃபின் ஓடுது, பேரமீன் ஓடுது, கீழே இடப்பட்ட இடத்துல தண்ணி, கீழே சிப்பிகள் என்ன. ஓகே சரி அப்போ நான் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன. இப்போ இந்த மாவுள் வந்து வெட்டி வச்சுக்கிறோம். மூளை கையாக ஒரு மூளையை வெட்டி வச்சுக்க மீன் இப்படி வெட்டுற மூளையை மற்றது வந்து ஜாயிண்ட்டு இப்படி மடித்து விட்டால் இந்த நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாவுலன்னா கீழே ஆடலாம் பின்னே கிடக்கு. இப்படி தேய்க்காம இப்படி இருக்கும் மாவு. ஜாயிண்ட் பேச தெரியாத மாதிரி இப்படி இது வடிவில்லாமல் இருக்கும். அடுத்து இந்த சைட்டுக்கு வர மாவுளையும் இதே மாதிரி தேய்ச்சி போட்டு வச்சு விட்டா இப்படி மூளை தெரியாத மாதிரி இருக்கும். நீட்டாக இருக்கும், வடிவாக இருக்கு. ஓகே ஓகே இப்போ வந்து வட்டி நம்ம முதல் மாவுள் கொண்டு வைக்க போகிறோம். எவ்வளோ மொத்தமாக கொழுப்பு அடிக்கணும். இது கொழுப்பாக மொத்தமாக வைக்கிறது கணக்கா. சில பேர் இந்த முள்ளு கரண்டியில் பாவிக்கிறோம். நீ பாவிக்கிறீங்களா? அது பாவிக்கிற பிரச்சனை சிவர்கள் கொஞ்சம் பிள்ளைகள்டா அப்படி செய்யலாம். ஏன்னா நாங்கள் அந்த சிவருக்கு ஏற்ற வரையும் கிடக்கலாம் வச்சு வச்சு கொண்டு இது சிவர் எல்லாம் பழைய சிவர் எல்லாம் ஒன்றை செட் பண்ணி விட மெட்டல் அடி கொண்டு வரேன். இதுதான் தலையங்க. இப்படி சும்மா இருக்கும். தட்டும் சுத்தியா சுத்தியா கழட்டி கழட்டுற மாதிரி தட்ட தேவையில்லை. ஓகே இவ்வளோ வந்து மாவு வைக்கிறத பார்த்துருப்பீங்க. அது இந்த ஒன்றோட ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டோம். ஃபுல்லாக வச்சுட்டு காட்டுவோம் பண்ணுறது மாதிரி டைமும் வந்துட்டுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த லைன்லேருந்து ஃபுல்லாக வச்சுட்டோம். வேலையில் வந்து நிப்பாட்டி செய்கிறதுன்றது உண்மையாக குழப்பம் தானே. இப்போ நாங்கள் வந்து மாவுள்ளியில் வந்து செய்ய நினைச்சது எடுத்துக்கொண்டிருக்க எல்லாம் பிளான் பண்ணி எடுத்துக்கொண்டாங்க. சரியான முறைக்கு செய்யணும். தாமதம் ஆகினோடியால் எல்லாமே புலம்பிட்டுது. இப்போ இந்த பக்கத்துக்கு அடிக்கிறாங்க மாவுள் அடிச்சு, இந்த பக்கத்துக்கு அடிச்சிருக்கிறோம், இந்த கையில் அடிச்சிருக்கிறோம். இந்தியாவுக்கு வந்து வைக்கல ஏன்னு சொன்னால் இதில் சவா பேரும் அப்போ பைப் வந்து பைப் வைக்கிறவங்களுக்கு கோல் பண்ணி அவங்க வேறு வேலையில் நினைக்கிறாங்களாம். ரெண்டு சொன்னோடியால செய்யறதுக்கு நாளைக்கு வரண்டிக்காங்க. அப்போ அதனடியால் எங்களுக்கு ஒரு குழப்பம் என்னத்தை செய்யறேன்னு சொல்லி போட்டு இஞ்சால வச்சு கொண்டிருக்கிறோம். இஞ்சால வச்சு கொண்டிருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது இந்த சூச் உங்களோட எம்பியில செய்ய இப்படி இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். என்ன இந்த சூச் வந்து இது என்ன செய்யணும் கலட்டி போட்டு மாவுளுக்கு மேலே வச்சு போட்டி விடுவோம். மாவுளை வெட்டி போட்டு மாவுளுக்கு மேலே வச்சு போட்டு விடுவோம். என்ன ஓகே இதைத்தான் ஃபுல்லாக செய்யக்கூடிய மாதிரி கிடக்குது. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் மெட்ட வேலையில் செய்ய ஓடணும்னு சொன்னால் பைப்புலாம் பச்சை பிறகு தானே பச்சை பிறகு தான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை கீழ் நில மாவுள்ள இருந்து எல்லாம் அதை விட எங்களுக்கு வந்து நெருக்கடி வேலை வந்து அவசரங்களால் செய்து முடிக்க வேண்டியா கிடக்கு. இந்த வேலை வந்து எத்தனை நாள் செய்து வரணும்? இந்த வேலை வந்து குறைஞ்சி ஒரு 3 நாள் செய்து முடிச்சே ஆகணும். இந்த பாத்ரூம் அந்த பாத்ரூம் ஒரு 3 நாளில் முடிக்கணும். அங்கே கொஞ்சம் வேலையை கிடக்கு எங்களை. இதுதான் எங்களுக்கு ஒரு இந்த பாத்ரூமுக்கு ஒரு வித்தியாசமான முறைக்கும் எடுப்போம்னு சொல்லி கீழே இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்குது. வடிவாக இருக்குது. இங்கே இருந்து அப்படியே கல்வெள் பதிஞ்சு அப்படியே மீன் ஓடுது. அப்புறம் அப்படியே நீர் அதுக்கு மேலால ஒரு வானம் அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நல்ல ஒரு வடிவாக இருக்குது. அப்படி பல விதமான இருக்கு. என்னன்னா அந்த வேலை செய்ய எங்களுக்கு நிறைய பேர் வந்து கேட்பாங்க கம்பெனிங்க அந்த வேலை செஞ்சிருந்தா அந்த வீட்டு வீடியோ இல்லாட்டி போட்டோ இருந்தா போட்டு விடுங்கன்னு சொல்லி. அப்ப நாங்கள் அந்த வீடியோ வந்து யூடியூப்ல எடுத்து போடுறது வந்து அவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி கேட்கறவங்களுக்கு நாங்கள் இந்த லிங்க் அனுப்பி விட்டா அது சுகமா இருக்கும் பார்க்கறதுக்கு. வீடியோவை பார்க்க மனசுல திருப்தியா இருக்கும். ரெண்டாவது இந்த வீடியோ வந்து முக்கியமா விளக்கமா சொல்லி எடுக்கிறதுக்கு காரணம் பிள்ளைகள் இருக்குதா இல்லையான்றதை நீங்க வேலையில பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம். இப்ப தொடர்ச்சியா வேலை தான் செய்ய போறோம். இப்ப இந்த கலெக்டர்
புழக்க காலத்தில் 2 ஓடுமே கரண்ட் அடிக்குமா அடி மெயின் அடிப்பாட்டும் நிப்பாடு தான் தொட்டு பேர் இருக்கல அடி ஆணிதான் போடுது தொட்டு பாரு ஓகே இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இதில் 2 லைட் இதுக்கு சின்னதாக ஒரு ஓட்டையை வெட்டி போட்டு தான் மேலால் வச்சு பூட்ட போகிறோம் இதை நிப்பாட்டி போட்டு நான் எதுவும் கணக்கு வயர்கள் வருமெண்டு ஒரு 2 வயர் தான் வந்துருக்கேன் ஓகே இது 2 கலட்டி போட்டு டெஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டர் அடித்து தூக்கி இருக்கு மாலை ஒன்றும் இல்லை பின்னுக்கு சரி இதை நான் கலட்டி போட்டு இதை வந்து அப்படி வெட்டி அப்படி நீட்டாக இருக்குமென்றது பாருங்க அப்படி வைக்க போகிறோம்ன்றதை காட்டுறேன்னா கரண்ட் அடிக்குதுதான் ஓகே இப்போ வந்து மெயின் சுவிட்ச் நிப்பாட்டி போட்டோம் மெயின் சுவிட்ச் நிப்பாட்டி போட்டு தான் கலெக்டர் ஒன்று வைக்கிறதுல அதுக்கு இடையில் தானும் சும்மா இருக்கக்கூடாது ஒரு மாவளோ வேஸ்ட்டாக வைக்கணும் விட்டுவோம்ட்டு எந்த இடைக்கு மேலுக்கு ஓகே மேலுக்கு வந்து வானம் வருது லைட்டை வந்து நிப்பாட்டிட்டோம் அடி ஒரு அடியில் நிற்கிறாதீங்க ஒரு குத்து தான் அடுத்தது முங்கான் போடுவோம் ரப்பர் சுட்டியில் இருந்தால் நான் என்ன தெரியும் ரப்பர் சுட்டியில் ஒன்று கிடந்தா அது கொண்டு வந்து தெரியல சும்மா Suman or kaman in doti mai kidakumya paaka mula mula tattonu mena padi mena சரி என்ன சொல்லுது ரைட் டேபிள் அப்படி போட்டு போடு அடிக்குமா அப்படிக்காக அடிக்க படுத்தனடா ஓகே மற்ற ஆணி போகக்கூடிய மாதிரி ரோட்டு போகும் இவ்வளோத்துக்கு அப்படி ஒரு சின்ன பானா துண்டா வெட்டி விட்டா சரி இது ஒரு சின்ன துண்டா அளவுக்கு வெட்டிட்டு மட்டும் சொன்னா சரி உள் அடங்கி தான் இருக்கும் அது ஓகே இப்போ இதுக்கு நாங்கள் வந்து இப்போ அளந்து எடுக்கணும் சென்ட்ரா அவ்வளோத்தில் வருதுன்றது கண் தெரியுதோ என்ன கருப்பு தயாரமே கிடக்கு ஓகே இப்போ இல்லை அளந்து எடுத்துட்டேன் பாருங்க இப்போ வந்து துண்டா வெட்டணும் தானே வச்சு பேர் சரியாக கொண்டு ஏண்டா தண்ணி போகாதபடி தான் சின்ன வெட்டி விட சொன்னேன் சின்ன எடுத்து விட தண்ணி இல்லை பாத்ரூம் தண்ணி போகாமல் இருக்கும்டக்கா வெயிலில் சுத்தம் தானே வெயிலில் சுத்தம் தானே பிடிக்க சரி
சரி நேற்று கூட இப்படி இல்லை. சரி மாதிரி இருக்கு. சரிதான் தெரியும். இந்த வட்டு கூட எனக்கு தானே தெரியும். அது அது பிரச்சனை. ப்ளக் மறைச்சி ப்ளக் மறைச்சிருமே அது போய்ட்டு நான் என்ன சொன்னால் தண்ணி போகாதபடிக்கு சின்னடா விட்டுட சொன்னேன். ஓகே என்ன பாட்டு பாடிக்கணும்? உழைத்து வாழ வேணும் பாட்டு. நல்ல பாட்டு இல்லை அப்படியே பாட்டு தெரியா? பாருங்க பேஸ்ட் அடித்து கொண்டிருக்கிறோம். மாவுள் வேலை எப்படி சுகமோ கஷ்டமோ? கஷ்டம். எதுக்கு கஷ்டம்? நேரிக்கு தான் வேலை பாடேன். ஒன்றும் தூக்கி 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 நான் சின்ன ஒரு இடவழி ஒன்று இதில் காணாத மாதிரி உண்டு. ஆணி பூட்டேக்க சில வழியில் கொஞ்சம் நினச்சினான். அதுக்கு ஒரு இடவழி வேறுமே இல்லை. சின்ன இடவழி சின்னண்ணா அது சரி சரிதான். சரி புட்டி வெட்டு இப்போ தட்டி செட் பண்ணணும். என்னது வருது இந்த இடக்கு அங்கட அடிச்சு ஒரு அடி அடுத்து 2 சரியோ? ஒரு சட்டு தான் ஓகே. பாருங்க எவ்வளோ அழகா வெட்டி கணக்காக விட்டு கூட கேட்டால் தண்ணி போகாத வரைக்கும் செஞ்சு விட்டுருக்குறோம். மெயின் நிப்பாடு தாங்கடாக்க நான் சின்ன பயம் இருக்கேன்னு. சரி இந்த வீட்டு காரப்படின்னு ஒரு வயரிங் வேலை செய்யறபடியும் தான் அதனால சிவர் ஃபுல்லாக ஓட்டையாக கிடக்கு. என்ன அந்த லைட்டுகள் வந்து சோடிச்சு வச்சுருக்காங்க. மெயின் நிப்பாட்டினதுக்கு பயப்படுற காரணம் வயரிங் வேலை ஒழுங்காக செஞ்சுருந்தா ஓகே. புளியாக செஞ்சுருந்தா கரெக்டாக செஞ்சு அடித்தாலும் நெட் போட முடியாது. சில மெயின் நிப்பாட்டினா கரண்ட் விட செஞ்சாங்களும் சில டைம் இல்லை. அதனால நம்பிக்கை இல்லை. எனக்கு ஆள் முடிஞ்ச ப்ராப்ளம் தானே. இல்லை 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 ஆள் விலங்குகளே ஆள் விலங்கு அப்படியே தான் தெரியும் கரண்ட் அடிச்சு கண்டு. ஆணி கொஞ்சம் கட்டையாக தான் கிடக்கு. ஓகே ஆணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் கொஞ்சம் கட்டையாக இருக்குது. இந்த ஆணி பூட்டு இல்லாது நீளாக தான் போடும். கொஞ்சம் கட்டையாக இருக்குது. இப்படியே விட பிரச்சனை இல்லை. ஒரு ஆணையை வண்டியில் கூட்டு ஆணி வாங்கி போட்டு போட்டோம். நாங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கும்னு சொல்லி இதுக்கும் அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் பேட்டி விட்டாச்சு. தண்ணி முதல் இருந்த மாதிரி வச்சுட்டு இருந்தால் அப்படி இருந்திருக்கும். எப்படி கிணத்துக்கு தாண்டால் இருந்திருக்கும். மற்ற வெட்டுகள் தெரியாது பெருசாக இருந்திருக்கு. மாவுளுக்கு மேலே வச்சு கூட்டின மாதிரி இருக்கு. நல்ல நீட்டாக இருக்கு. கொஞ்சம் பின்ன கட்டாலும் நீட்டாக இருக்கு. வேலை எங்களை பொறுத்தவரை வேலை வந்து நீட்டாக இருக்கணும். அதான் எங்களோட மெயின் இது. இதுக்குள்ளே தான் போட்டு இதுக்கும் போட்டு தோண்டியில் அப்படிதான் போட்டாங்க. ஓகே ரைட் சரி ஓகே. நேற்றைய வந்து நேற்று என்ன சொல்லலாம் என்ன ஏன்னா நேற்றைய வந்து எல்லாமே செட் பண்ணி கொண்டு வந்தாங்க. செட் பண்ணி கொண்டு இங்கே என்ன தெரியல திடீரெண்டு கரண்ட் சொன்னா உண்மையாக செய்யலாம். இருட்டு வேலை செய்ய முடியாது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று விட்டுட்டு போய் இன்றைக்கு பகல் நாங்கள் வந்து வேலை செய்யலை. என்ன சொன்னால் டெக்னிக்கல் இடத்துல வந்து பலகை நீங்கள் வந்து மாவுள் அடிக்கிற வேலையை செய்கிறது அப்படியான வேலையை மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. நாங்கள் மற்ற வேலையை காட்டையில் பலகை ஒன்று வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க. அது என்னத்துக்கு அடிச்சிருந்தது? பலகை சன்செட். அப்போ சன்செட்டுக்கு அடித்த பலகை வந்து கலட்ட வேணும்னு சொன்னாங்க. 2 புள்ள போய் என்ன சொன்னால் சன்செட் அடிச்ச பலகாயை கலட்டினா தான் நம்ம வந்து வேலை செய்யலாம். அதனடியால அதை கலட்டுறக்காக போயிட்டு இருந்தோம். போயிட்டு இப்பதான் 6:45 இருக்குமே வந்தது. வேலை அங்க முடிச்சு 6:45 வந்தாங்க. என்ன சொன்னால் இந்த அதாவது இந்த நிலமாவோட வச்சு கொண்டிருக்கோம். அது பாத்தீங்கன்னா தெரியும். நிலமாவோட ஆக 2 பட பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம மாவோட எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிறோம். கிரண்டால் எல்லாம் பட்டு எல்லாம் பட்டி
செட் பண்ணி இருக்கிறோம். இதை வந்து இனி ஃபுல்லா வச்சு முடிக்கணும். நாங்க நேற்றைய தினம் வந்து இதை வந்து ஃபுல்லா முடிச்சிருக்கலாம். இன்றைக்கு பகலும் செஞ்சிருந்தா இந்த ரூம் வந்து கம்ப்ளீட் ஆகி அடுத்ததுக்குள்ளேயும் போயிருக்கலாம். திடீர்னு நம்ம வந்து இப்படித்தான் ஓடி ஓடி செய்யறபடியால நாளைக்கு பகலுமே அடுத்த இடத்துல பிள்ளைகள்கிட்ட போகணும், வேற இடத்துல கரெக்டாக போகணும். ஒவ்வொன்றும் போகணும், இரவு பகலத்து செய்ய வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. வேற வேற ஆக்களை வந்து பிள்ளைகளும் கலெக்டா விட இல்லை, அதை அடிக்கிறதுக்கு கூட்டி கொண்டு போறது கலெக்டர் வந்து என்னென்றால் எல்லாம் உடைச்சு போடுவாங்க. உடைக்கிறது அதோட கொஞ்சம் மாவத்தை கலட்டுறது செய்யக்கூடிய ஆக்கள்னா எல்லாம் இப்போ எங்களோட வேலை செய்கிற ஆக்களை பொறுத்தளவுக்கு நான் தெரியும் பெருசாண்டு கலண்ட விடையில அதை தெரியாது. ஆக்களுக்கு மேலே எல்லாத்தையும் விழுத்தி போட்டு வந்துடுவாங்க. இப்போ மேலே இருந்து ஓடி கலட்டி விழுத்தேக்க தரையில விழுந்து ஆடுகள் எல்லாமே இருக்கும். ஒரு விட்டு பிள்ளைய கீழே பெரிய போட்டு கலண்டு பிள்ளைகள்லாம் அவன் அந்த எழுத்த கம்பியை கையை விட்டான். ஐயோ, அந்த கம்பி கீழே விழுந்து கண்ணில் அடிச்சு வாட்டில இருந்தோம். அப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. ஒரு வேலையிலும் செய்ய வந்து அவதானமா இருக்கணும். அதுல இருந்து நானும் விடுறையில இருந்தாங்க. கலெக்டர் நான் தான் போய் கலட்டுவேன், அடிக்கிறதுக்குண்டா போடுவோம் மாக்களை. ஆனா பாக்குறவங்க என்னடா அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல. இரவு பகலத்து ஒரு வேலையா கிடக்குது. சுமனுக்கு என்ன சுமன் கராச்சியை விட்டுட்டீங்களோ ரெண்டாவது மாதிரி ஒரு கேள்வி கொண்டு பேரும் கராச்சி வேலையை நான் வந்து செஞ்சு கொண்டுதான் இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, நாளைக்கு ஒரு இன்ஜின் ஒன்று வரும். அப்ப நாளைக்கு விலை காலத்துக்கு வந்து இவன் கால்ட்ட போயிடுவேன். நாளைக்கு இன்ஜின் வந்து செய்வேன். நான் 12 மணிக்கு ஒன்றும் செய்வேன், 1 மணிக்கு ஒன்று வேலை செய்வேன். அப்படி இல்லை, நித்திரைன்றது இல்லை, வேலை. ஏன்னு சொன்னால் இப்ப இந்த வயசுல நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கலுமோ அவ்வளவு உழைக்கணும் என்ற ஒரு ஆசை. அது மட்டும் இல்ல, பெரிய அளவுல கடை போடணும் என்ற பெரிய சிந்தனைகளோடு தான் இருக்கிறேன். பார்ப்போம், எல்லாம் ஒரு கடவுள் கிருபையில எல்லாமே நடக்கும். நாங்கள் நினைக்கிறது எல்லாத்தையும் கடவுள் செய்தல் வேற நம்பிக்கை இருக்குது. மற்றது வந்து இந்த காலத்துல சோம்பேறித்தனமாக இருந்துட்டோம்னு சொன்னா எங்களுக்கு வருத்தம் வந்து வரும். அதனடியால நாங்கள் வந்து எவ்வளவு தூரம் பாடுபட்டு உழைக்கலுமோ, நாங்கள் உழைக்கிறது வந்து எங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும், எங்களுக்காக இல்லை, எங்களோட குடும்பத்தை நல்லா இருக்கும், நல்லா ஆக்க வேணும் என்ற நாங்கள் இந்த பூமியில பிறக்க என்னன்னு சொல்றது, விளையா பிறக்கலாம், சாகும் பொழுது இருக்கலாம், சாயக்குள்ள இளையா சாகக்கூடாது. பிறக்கைக்குள்ள இளையா பிறந்திருந்தா எங்கட பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை. சாயக்குள்ள இளையா சித்தமெண்டா எங்கட பிள்ளை மட்டும்தான். கண்டிப்பா. அப்ப அதை நினைச்சு 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 தூக்கமே இல்லை. வேலை வருதுன்னு சொன்னால் ஓடி ஓடி உழைக்கிறோம். அதுக்காண்டி ஓடி ஓடி உழைக்கிறோம் இல்லை, உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். மற்றவங்க கேட்டு அதில் கூட எல்லாத்தையுமே நாங்கள் செய்வோங்க. ஏண்டா ஒன்றை கொடுக்கும் பொழுதுதான் இன்னொன்று கடவுள் டபுள் மடங்காக ஆசீர்வாதமாக ஒன்றை தருவார். நல்ல ஆரோக்கியமாக உடல் நிலைகள் இரவு காலத்து வேலை செய்யணும் என்று சொன்னாலும் நாங்கள் இப்படி ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறோம்னு சொன்னாலும் கடவுளின் கிருபை இருக்குது. அது நிமித்தம் தான் இன்றைக்கு வந்து இவ்வளவு தூரம் வேலை செய்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் வேலை செய்கிற ஒன்றையும் காட்டி இருப்போம். ஒவ்வொரு வீட்டுக்காரருடையும் கதைச்சா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் அடுத்த முறை ஒவ்வொரு வேலைக்குமே வர வேணும் என்று சொல்லி. ஆனால் சில சில சூழல்ல நாங்கள் வந்து நிறைய வேலையில கையை விட்டுருக்கோம், செய்ய முடியாதுன்ற அளவுக்கு. சில இடங்கள்ல வேலையாளர் கரியம் அடுத்துட்டு தலையே நினைச்சு போட்டு கொட்டுப்படுது, யோசனை இல்லை என்ன செய்யலாம்னு சொல்லி. எனக்கு அந்த எனக்கு இருந்தால் நானும் பார்த்துருப்பீங்க. அப்படி சேவா போய்கொண்டிருக்க ஒரு 35 வயசுல மொட்டையாயிரம் போல என்ன மொட்டையதான் இருப்போம், மொட்டையாயிரம் மாதிரி தான் கிடக்குது. சரி, என்ன சொல்றது, செய்யற வேலையிலும் அப்படி. 23 இருக்கு எனக்கு 27. அவங்க கடையாளம் இருக்குது, 35 வயசுல மொட்டையாயிரு. ஓகே, அப்படி இருக்க மற்றது இன்னொரு முக்கியம். இப்ப நாங்க வந்து மாவுல எடுத்திருக்கிறோம். இதுல வந்து நாங்க மாவு வெட்டி காட்டைக்க இப்ப இந்த மாவுல வந்து ஃபுல்லா செலக்ட் பண்ணி நாங்க பாருங்க. இது வந்து இதுல ஒரு கலர் ஒன்று வருது மாதிரி தான் இதே செலக்ட் பண்ணி எடுத்திருக்கிறோம். எடுத்துக்கொண்டு வந்தாங்க. ஒவ்வொன்றே வந்து ஒரு விதமாக செய்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு முடிஞ்சா தான் தெரியும் வேற எங்க கோல் பண்றாங்களோ யாருன்ற மாதிரி அப்படியான ஒரு சூழல்ல இருக்கிறோம். ஓகே, ஏன்னா அப்ப இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்றோம். இந்த வீடியோ கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட சேனலுக்கு நீங்க எல்லாரும் வீடியோவும் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அது நீங்க எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். ஒரு பெரிய வேலையும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்றது. டக்குனு அதுக்குள்ள நீங்க சொன்னா அது எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். ஓகே, நாளைக்கு என்ன ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.